வணக்கம். நான் ஞானசேகரனார், செயல் தலைவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி. இந்த பதிவு நண்பர் விஜய் அவர்களுக்கு. என்னங்க எடுத்தோடனே நண்பர் விஜய்னு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, எனக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கும் உள்ள ஒரு சின்ன தொடர்பு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதை நான் பேச தொடங்குறேன். நடிகர் விஜய் அவர்களுடைய மக்கள் இயக்கம் சார்பாக இலவச கம்ப்யூட்டர் சென்டர் நடத்தியிருந்தாங்க. அதை நான் தான் நடத்தினேன். அது நண்பர், அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய நண்பர் ஆனந்த் அவர்கள் அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி, எனக்கு வருஷம் நினைவில்லை, ஆனால் பட் நான் சொல்கிற அந்த சம்பவங்கள் சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நடிகர் விஜய் அவர்கள் ஓப்பன் ஜீப்பில் கோரிமேட்லேருந்து அழைத்து கொண்டு வரப்பட்டு நேராக புசி ஸ்ட்ரீட்டில் உள்ள கம்மன் கல்யாணம் பக்கத்தில் உள்ள அந்த அவருடைய எங்கள் சென்டரில் அந்த ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட்டாக அந்த இயக்கத்தையும் நாங்கள் நடத்தணும் நண்பர் ஆனந்த் மூலிமா. அப்போ அந்த இடத்துக்கு வந்தவர் விஜய், அந்த இலவச இதை தொடங்கி வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அண்ணா திடலில் ஒரு மீட்டிங் போட்டார். உண்மையிலே புதுச்சேரிக்காரர்களுக்கு, நண்பர்களுக்கு இது டக்குன்னு புரிஞ்சிருக்கு. ஆமாம், அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது இவ்வளோ அளவுக்கு நம்ம நடத்துகிற அந்த என்னுடைய மனைவி நடத்துகிற அந்த கல்வி நிறுவனம் கம்ப்யூட்டர் சென்டருக்கு வந்தார். ஓகே, ஆகினால் அதுக்கப்புறம் அவருடைய தந்தை எஸ் சந்திரசேகர் அவர்களும் வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து எங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி நல்ல மோட்டிவேட்லாம் பண்ணார். அந்த வகையில் அந்த ஒரு உறவு பழக்க வழக்கங்கள் அது இருக்குது. ஆனால் நண்பர் என்று ஆரம்பிக்கிற நண்பர் தான். ரைட், மனசார நண்பராகவே நான் நினைக்கிறேன். ரைட், நண்பர் தப்பு தப்பாக செய்தால் இடித்து சொல்வது தானே நட்பு, அப்படி தானே வள்ளுவன் சொல்றது. இடித்து சொல்கிறது தானே நட்பு. நான் சும்மா காட்டி காதல் கொடுத்து கேட்டுற முடியாது இல்லை. நாளைக்கு அவருடைய புகழுக்கே இல்லை அவருடைய அந்த பாப்புலாரிட்டிக்கு இது களங்கம் விளைவிக்கும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடும், அடுத்தது என் கட்சிக்கு நான் விட்டு கொடுக்காம டிஃபெண்ட் பண்ண வேண்டிய முதல் பொறுப்பு, தலையாய கடமை இருக்குது. அது நட்பு வேற, அரசியல் வேறு. அப்போ அரசியலில் என் கொள்கைக்கு, என் கட்சிக்கு, நான் என் தலைவருக்கு நான் முன்னிருந்து அதை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கடமை இருக்குது. ஓகே, இப்போது நண்பர் விஜய் பேசின முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் அதை நீங்கள் பார்த்துட்டே வாங்க. என்னென்னா, அவர் முதல் சொல்கிறார், இந்த அரசு வேலையெல்லாம் முதல் மாநில அந்தஸ்தை பற்றி பேசினார். அதை நான் இறுதியாக வரேன். ரைட், அப்புறம் நம்ம எடுத்துக்குவோம். அவரோட பேசுனது டீகோட் பண்ணுறது வந்து அரசு வேலையெல்லாம் கிடைக்கல பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். அரசு வேலையை பொதுவாக மனசாட்சி விட்டு தொட்டு சொல்லுங்கள் புதுச்சேரி மக்களே. ரங்கசாமி டென்னிஸ் கிரவுண்டில் விளையாடும் போது வேடிக்கை பார்க்குறவனுக்கும் அவர் கண்ணில் படுறவனுக்கும் அப்படி தான் கிடைச்சிது. பல பேர் ஆண்கள் பணம் கொடுத்து வாங்கினா, சில பெண்கள் பாலியல் ரீதியாக சமரசம் செய்து அரசு வேலைகளை செய்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இந்த கொடுமை நடந்தது. இது நண்பர் விஜய்க்கு தெரியுமா? இப்படி தான் கவர்மெண்ட் வேலை கிடச்சிது. ஆனால் பாஜக கூட்டணி அரசாக அமைஞ்ச போது இதே இந்த சாமிநாதன் பிஜேபியில் தலைவராக இருந்த பொழுது, இதே சாமிநாதன் அன்றைய சபாநாயகர், இன்றைக்கு சபாநாயகர், நாங்கள் எல்லாம் சேர்ந்து குழந்தை பேர் ஆஸ்பத்திரியிலேருந்து ஊர்வலமாக நடந்த என்னத்தை கேட்குறோம் தெரியுங்களா? கொள்கையை நான் முடிவு பண்ணுறோம். புதுச்சேரியில் பாஜகக்கான கொள்கை என்னன்னா, எதிர்காலத்தில் அரசு வேலை முறைப்படி எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா தான் வேலை கொடுக்கணும்னு நாங்கள் காங்கிரஸ் எதிர்த்து கொள்கையோடு இருந்தோம். அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறோம். இப்போ வரைக்கும் என் நண்பருடைய மகனுக்கு கூட 10 ரூபா செலவு இல்லாமல் வேலை கிடைக்குது. இந்த வேலை, அரசு வேலை கிடைப்பதற்கு காரணம் பாஜக என்ற கட்சியின் அந்த கொள்கை தான் அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கணும் நண்பர் விஜய் அவர்கள். ஓகே, அடுத்தது ரேஷன் கடை இல்லைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் முதல்வர் ரங்கசாமியை மட்டும் தனியாக பாராட்டணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் அதே முன்னுக்கு பின் இது எங்கே முரணாகுதுன்னா, அந்த முதலமைச்சர் கீழே லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட் கவனிக்கிற ரேஷன் கடை மூலமா தான் இலவச அரிசிகள் கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அப்போது இது முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. இதுவும் உங்களுடைய வார்த்தையில் வந்து அந்த கருத்தியல் வந்து பிழை, நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். ரைட், ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனா உள்பட, நீங்களும் உள்பட புதுச்சேரி காவல்துறையை பாராட்டுவோம்னு நண்பர் ஆனந்த் உள்பட எல்லாரும் பாராட்டி கிரகோஷம்லாம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அந்த துறையின் அமைச்சர் யார் தெரியுங்களா? பிஜேபி அமைச்சர் நண்பர் நமச்சிவாய். அப்போ நீங்கள் யாரை திட்டுறீங்க இல்லை யாரை பாராட்டுறீங்க? இதுவும் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. பாதுகாப்பு கொடுத்தது காவல்துறையை கவனிப்பது எது? பிஜேபி. ரைட், இது விட்டுருங்க. அடுத்தது, அமைச்சர் ஒருவர் ஊழலில் போனார். யாராவது சொன்னாங்களா அமைச்சர் ஊழலால் நீக்கப்பட்டார்னு? உங்களுக்கு அது எதுக்கு சொல்ல வரன்றது நான் பின்னாடி என்ன, உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் முன்னுக்கு பின் முரணாகும் தப்பான தகவலை திட்டமிட்டு இது எப்படியோ ரங்கசாமியை குஷிப்படுத்தணும் இல்லை ரங்கசாமியோடைய கருத்தியலை உயர்த்தி பிடிக்கணுன்றதுக்காகவே இது வடிவமைக்கப்பட்ட ஒரு பேச்சாக தான் எனக்கு தெரியுது. இது வந்து நான் முழுக்க நண்பர் விஜயை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் கேள்விப்பட்ட வகையில்ன்ட்டு கேள்விப்பட்ட அரசியல் பேசக்கூடாது. தெரிந்து ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி அப்புறம் தான் பேசணும். ஸோ அவர் எதிர்காலத்தில் அதை கற்றுக்குவார் நான் நம்புறேன். இந்த வீடியோ மூலிமா கூட இப்படியெல்லாம் முரணாக தான் நம்ம பேச்சு இருந்தது. ஏற்கனவே இருந்த நண்பர் சாய் சரவணனை ஏன் நீக்கியிருக்கிறாங்கன்றது, ஒரு முதலமைச்சருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அமைச்சரவை மாற்றி அமைக்கிறது. அவர் மாற்றினார். அவர் யார்? பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். ரைட், ஒரு பட்டியல் இனத்து சமூகத்தை நீக்கிட்டு ஒரு கிறிஸ்துவரை மைனாரிட்டியை கொண்டு வந்தோம். ஜோசப் விஜய் பிறப்பால் நான் கிறிஸ்துவன் என்று நீங்கள் நினைத்தாலும் கூட அதில் என்ன இருக்குது? நீங்களே என்ன பண்ணலாம்? ஓகே, அப்படி நீங்கள் சொன்னதாக கூட இருக்கட்டும். அதில் சட்டன் பீப்புளை ரொம்ப கவர்ந்து எடுக்கிற மாதிரி பரவாயில்ல. நம்ம ஜான்குமார் கிறிஸ்துவருக்காக பேசினார்னு அதில் ஒரு பாலிஷாக உள்நோக்கம் அரசியல் இருந்துட்டா கூட சரி. ஒரு கிறிஸ்துவருக்கு இவ்வளோ நாள் இலாக்கா கொடுக்கவில்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ரங்கசாமியை பாராட்டுறீங்களா
இல்லை நீங்கள் ரங்கசாமியை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களான்றது இந்த பாயிண்ட்லேயே நீங்கள் முன்னுக்கு பின் முரணாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இலாக்கா கொடுக்க வேண்டியவர் யார்? திரு ரங்கசாமி அவர்கள். அப்போ இதுவும் உங்கள் பேச்சில் முரணாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆலைகளை எல்லாம் திறக்கவில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சுதேசி காட்டன் மில்லு, ரோடியர் மில்லு, அதில் 2-3 பஞ்சாலைக்கெல்லாம் இருக்குது, இந்த ஸ்பின்னிங் மில்லெல்லாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இது அத்தனை பேரும் முன்னாள் 3 முதலமைச்சர் வாயை மூடின்னு இருக்கிறாங்களே, அதில் ஒருவர் ரங்கசாமி. 25 ஆண்டு காலமாக திறக்காததுக்கு காரணம் ரங்கசாமி. ரங்கசாமி இது வரைக்கும் அது சம்மந்தமாக டெல்லிக்கு ஏதாவது ஃபைல் அனுப்புனாரா, ஏதாவது ப்ராஜெக்ட் அனுப்புனாரா? இதே ரங்கசாமி பத்திரிகையில் நான் அந்த ஃபோட்டோ இன்னும் என் கண்ணில் நிற்குது. சுதேசி காட்டன் மில்லுள்ள போய் அப்படி கை காட்டி அப்படி அதிகாரிகள்கிட்ட பேசுகிற மாதிரியும் அதனுடைய அறிக்கை என்ன வருதுன்னா, மிக விரைவில் தனியாரின் துணை கொண்டு, அவங்களுடைய முதலீடு துணை கொண்டு இது தொடங்கப்படும், அவ்வளோதான், தொடங்கப்படும், திறக்கப்படும், பார்க்கப்படும், ஏற்கப்படும். இதான் அவருடைய தாரக மந்திரம். ஊரை ஏமாற்றப்படும், அப்படி தான் பண்ணார். அப்போது இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு ஆலையை திறந்திருந்தால் 10,000 பேர்கிட்ட வேலை கிடச்சிருக்கும். இதே உங்களுடைய வலதுகரமாக இருக்கிற தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிற அர்ஜுன், ஆதவ அர்ஜுனாவுடைய மச்சான் சார்லஸ் முதல் இந்த யார் மூலியமோ பிஜேபி இங்கே வந்தார், அரசியல் பண்ண நினைச்சார். முதல் ஸ்டேட்மெண்ட்டை யார் அந்த இளைஞன் திரும்பி பார்க்க வச்சுது. உண்மை என்ன சொன்னார்னா, இந்த மில்லை என்கிட்ட கொடுங்க, நான் திறந்து பண்ணுறேன்னு. நேர்மையானவராக இருந்தால் நீங்கள் பாராட்டுகிற ரங்கசாமி நண்பரே, விஜய் நண்பரே, நீங்கள் பாராட்டுகிற ரங்கசாமி நேர்மை உள்ளவராக இருந்தால், மனசாட்சி உள்ளவராக இருந்தால், அவர் தெய்வத்தின் மீது உள்ளபடி அவர் மனசாட்சி கட்டுப்படுவராக இருந்தால், பயப்படுவராக இருந்தால் என்ன செய்திருக்கணும்? இப்படி ஒருத்தர் சொல்றாரு, கட்சியெல்லாம் விட்டுருங்க வாப்பா, ஏற்கனவே நீங்கள் அதை தான் சொல்லணும், தனியாரின் பங்களிப்போடு திறக்கப்படும். ஒரு தனியார் துணிச்சலாக சொல்கிறாருல்ல, எப்படியும் கோயம்புத்தூர்லேருந்து யாராவது வரணும், மில்லு நடத்துகிறவங்க தான். அவர் தான் நான் நஷ்டராஜா புறம் நடத்துகிற 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்கிறாருல்ல. அப்போ அதை நீங்கள் கூப்பிட்டு தொடங்கி இருக்கணும்ல. இந்த தவறை செய்தவரும் ரங்கசாமி. இப்போ நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு எல்லாத்துக்கும் 100% ரங்கசாமி பொறுப்பு. ஆனால் நீங்கள் பாஜகவை தனித்து ஏதோ சொல்லணுன்ற நோக்கிலேயே நீங்கள் பேசுனதாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ரைட், இப்போ மில்லை திறக்கிற கதையில் விட்டுருவோம். மாநில அந்தஸ்துன்றீங்க. மாநில அந்தஸ்தை பற்றி பல பேருக்கு புரிதல் இல்லை. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி. அப்போவே பல தடவை சட்டமன்றத்தில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அனுப்புகிறாங்க, நடக்கவே இல்லை. இது உங்களுக்கு தெரியல, ஒரு 13-17 தடவை புதுச்சேரியிலேருந்து அனுப்பிட்டாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. மத்திய அரசு இப்போ பாஜக ரங்கசாமி, நாராயணசாமி நான் பெரியவனா நீ பெரியவனான்னு கொள்ளையடிக்கிறதுல சண்டை போட்டுனாங்க. நாராயணசாமி இன்னைக்கும் சொல்கிறார், ரங்கசாமி தான் இந்தியாவிலே பெரிய பணக்கார முதலமைச்சர். என்ன தொழில் செஞ்சார் நண்பர் விஜய் அவர்களே, சொல்ல முடியுமா? அப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம யாரை சப்போர்ட் பண்ணுறோம், அதனால் மக்கள்கிட்ட என்ன அபிப்பிராயம் வரும்னு தெரிஞ்சுங்க. உங்கள் புகழுக்கு அது கலகம் விளைவிக்குன்ற ஒரு நட்பு ரீதியாக நட்பாகவே நான் சுட்டி காட்டுகிறேன். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, மாநில அந்தஸ்தில் இவர் என்ன சொல்கிறாரு, மாநில அந்தஸ்து வேணுன்றார். நாராயணசாமி மத்திய அமைச்சராக இருந்தார், பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தின் பவர்ஃபுல் மினிஸ்டராக அவர் என்ன சொல்கிறாரு, சிறப்பு மாநில அந்தஸ்து. இது புதுச்சேரியில் உள்ள ஏதாவது இளைஞர்களுக்கு விவாத பொருளாக மத்திய அரசுனா, அதாவது மாநில அந்தஸ்துனா என்ன, சிறப்பு மாநில அந்தஸ்துனா, இந்த 2 பேரும் குடிமைப்பிடி சண்டை போட்டு ஏதோ ஒரு காரணத்தை கொக்கியாக வச்சு இன்னைக்கு கெடுத்து குட்டி சிவராக்கியது காங்கிரஸ் கட்சி. நண்பர் விஜய் அவர்களே, இது காங்கிரஸ் கட்சி செய்தது. நான் ரங்கசாமி காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்த போதும் சரி, என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சர், இது பொதுவாக மத்திய அரசுக்கு எதிராக நான் இது பாரு, நான் கேட்டுருவோம் பண்ணுற ஒரு 3ஆம் தர அரசியல். நான் உங்கள் மனசாட்சிக்கே விட்டுறேன். புதுச்சேரி வேறு இல்லை, நான் வேறு இல்லை, நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அதெல்லாம் உங்கள் அன்புக்கே நாங்கள் அதெல்லாம் எதையும் நாங்கள் சந்தேகப்படலை. நான் என்ன கேட்குறேன்னா, புதுச்சேரியில் பட்ஜெட் 13,000 கோடி, ஒரு அப்ராக்சிமேட்லி வச்சுங்க, 13,000 கோடி. இங்கே வருமானம் திருப்பியும் அப்ராக்சிமேட்லி 6,000 கோடி. துண்டு கிட்டத்தட்ட ஒரு 7,000 கோடி துண்டு விழுது. இதை கொள்ளையடிச்ச ரங்கசாமியும் நாராயணசாமியும் ஆண்டாண்டு 7,000 கோடி கொடுத்துருவாங்களா? இவர்கள் காங்கிரஸ் முதலமைச்சர், வைத்திலிங்கம் காங்கிரஸ் முதலமைச்சர், நாராயணசாமி காங்கிரஸ் முதலமைச்சர். இப்போ இவங்களே திருப்பி உரிமை கோருவதற்கு எந்த அளவுக்கு அடிப்படை தகுதி இல்லாதவர்கள் நாங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறோம் பிஜேபி சார்பாக. அப்போ இப்படிப்பட்டவர்களே நீங்கள் ஆதரித்து பேசும்போது உங்கள் புகழுக்கு கலங்க வந்துடக்கூடாது. நான் அதனால தான் சொல்கிறேன், அரசியல் அறிவு அப்படின்ற வார்த்தை என்னென்னா, உங்களுக்கு இந்த பேச்சியை தயார் செய்து கொடுத்தவருக்கு போதுமான அரசியல் அறிவு இல்லை என்பதை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அடுத்த முறை புதுச்சேரிக்கு வரும்போது விஷயங்களை கூர்ந்து கவனித்து என்ன பிரச்சனை இருக்குதுன்றதை தெரிந்து கொண்டு உங்கள் புகழுக்கு களங்கமும் விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு அதிமுக, நான் தமிழ்நாட்டையும் எனக்கு பொறுப்பிருப்பதனால் நான் சொல்கிறேன், நாளைக்கு அதிமுகவின் பொதுக்குழுவை பார்த்து கொண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபரோடு வருகிறேன் நண்பரே. நன்றி, வணக்கம்.